தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இந்த தூய அந்தோணியார் நவநாள் திருப்பலியை நம்மோடு இணைந்து திருவாளர் மனோஜ் ராணி லான்சி குடும்பத்திற்கு இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப நலன்களுக்காகவும் எதிர்த்தீவினைகள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த 13 வார பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை மிக்கேல் ஜோமாலை குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் நற்சுகம் கிடைத்தமைக்கு நன்றியாகவும் பேர குழந்தைகளுடைய கல்வி ஞானத்திற்காகவும் இறை ஆசிரியருக்காகவும் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் இறையருள் வருவதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, கோடியர் புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் பேரின்ப பலன்களை பெற்றுக்கொள்ளச் செய்தருளும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 10 முதல் 16 முடிய. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன் அறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. மின்னின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன் அறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வான தூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே
உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும். அறிவு தெளிவுடையவர்களாக இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைந்து நடந்தது போலன்றி கீழ்ப்படிதலுள்ள மக்களாக இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடுங்கள்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 10வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 28 முதல் 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளையையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, இந்த மனம் என்பது எதை தேடுவதற்கு படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அமைதியை, சமாதானத்தை, ஒரு ஆழ்ந்த நிதான நிலையை பெறுகிற விரும்புகிற ஒன்றாக படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம் நிம்மதியை தேடுகிறோம், அல்லது ஒரு வேலையை தேடுகிறோம், அல்லது ஒரு வீட்டை தேடுகிறோம். இதெல்லாம் கட்ட வேண்டும், வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று தேடுகிறோம். எதற்காக? ஒரு வீடு இருந்தால் மழை பெய்தாலும் வெயிலடித்தாலும் குறைந்தபட்ச ஒரு அமைதியை மனம் அடைகிறது, பாதுகாப்பு பெற்றுவிட்டோம் என்று. எனவே ஒரு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் வீடாவது வேண்டும். அப்படி என்றால் வாடகை வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு அலைய வேண்டாம். சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டால் கூட ஒரு வீடு இருக்குது, ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். நிம்மதி, அமைதி என்பது ஒரு கடல் சலனமற்று கிடப்பது போல உள்ளம் சலனமற்று கிடக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு நிலை என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அதுபோல் ஒரு வேலை, மாதம் மாதம் சம்பளம் வந்துடும், ரைட், முடிஞ்சு. அல்லது நீங்கள் தேடுகின்ற எல்லாவற்றையும் யோசித்து பாருங்கள். ஒரு நல்ல நண்பரை தேடுகிறோம். ஏன்? ஒரு நல்ல நண்பர் இருந்தால் இவன் இன்றைக்கி ஏமாற்றுவானா ஏமாற்ற மாட்டானா, நம்மகிட்ட சண்டைக்கு வருவானா சண்டைக்கு வர மாட்டானான்னு ஒவ்வொரு நேரமும் நம்முடைய புத்தி இப்படியே மேலும் கீழும் அலர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அமைதியாக இருக்கும். எனவே அலர்ட் என்று சொல்லப்படுகிற ஆபத்திற்கு தயாராக இருக்கிற நிலை என்பது எப்போதும் வேறு கொண்டு இருக்கின்ற நிலை என்றும், அமைதி நிலை என்பது, சமாதான நிலை என்பது ஒரு அமைதி கடல் போல, அல்லது ஸ்டேட் ஆஃப் ஸ்டில்னஸ் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தேடுகிற மனமாக இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதோ இந்த நற்செய்தி வாசகத்தில் பேதுரு சொல்லுகிறார் இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லோற்றையும் விட்டுவிட்டோம். அப்போ எதையெல்லாம் விட்டதாக இயேசு சொல்லுகிறார்? தன் தாய் தந்தையர், வீடு, நிலபுலன், சகோதர சகோதரிகள், குழந்தைகள் என்று இந்த உறவுகளை, சொத்துக்களை நாம் எதை பாதுகாப்பதற்கானது என்று நினைக்கிறோமோ அந்த உறவும் அந்த சொத்தும், பணம் ப்ளஸ் இந்த உறவு நிலைகள், அதை நீ விடு. நீ இறுக்கி பிடித்து கொண்டிருந்தால் உனக்கு ஒன்றுதான், அது எப்போது மாறுமோ எப்போது போகுமோ என்று நீ அதனில் பயந்து கொண்டே தான் இருப்பாய். நல்லா கவனிக்கணும், இது ஒரு சூத்திரம், நமக்கு தெரிகிறதில்ல. அதாவது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள், பிறகு கவலை கூடுகிறது. என்ன கவலை? இந்த பிள்ளை நாம் நினைத்தது போல் படிக்குமா படிக்காதா? இந்த பையன் வளர்ந்து வருகிற பொழுது கெட்ட பையங்களோடு சேராமல் இருப்பானா இருக்க மாட்டானா?
ஒருவேளை தீய பழக்கங்களை கற்றுக்கொண்டான் என்று சொன்னால் என்ன செய்வது? படித்த படிப்பிற்கு இந்த பையனுக்கு திரும்பியும் இந்த பிள்ளைக்கு அல்லது வேலை கிடைக்குமா கிடைக்காதா? ஒருவேளை நாம் சொல்லுகிறபடி இந்த திருமணத்தை முடிப்பார்களா அல்லது விருப்ப திருமணத்திற்கு போய்விடுவார்களா? ஒருவேளை நாம் சொல்லுகிறபடி திருமணம் முடித்து விட்டால் அதற்கடுத்து அவர்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா? அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் அதற்குள்ளாக இவர்கள் வாழ்க்கையிலே இந்த சமூகம் மதிப்பது போல செட்டிலாகி விடுவார்களா ஆக மாட்டார்களா? எவ்வளோ குழந்தை பிறந்த பிறகு மனிதனுக்கு அடுக்கடுக்காக, பிரியமானவர்களே, உங்களுக்கு கடவுள் கொடுத்த குழந்தை அது வளரட்டும், நீங்கள் எல்லோரையும் அன்பு செய்யுங்கள். ஃபாதர், நான் எல்லாரையும் அன்பு செய்கிறது உண்மைதான் ஃபாதர், ஆனால் இந்த குழந்தைக்கு எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. ஆமாம், என்ன பொறுப்பு இருக்குது? அதை கவனிக்க வேண்டும், அதற்கு அன்பு செலுத்த வேண்டும், அதற்கான அடிப்படை பொருளாதார தேவைகளை நீங்கள் உண்டு பண்ண வேண்டும். அது மட்டும் கிடையாது ஃபாதர், இந்த குழந்தை இட் இஸ் மை பிரஸ்டீஜ் இன் த சொசைட்டி. இந்த சமூகத்தில் இந்த குழந்தை எனக்கு பெருமை பெற்று தருகிற குழந்தையாய் மாறுகிறது. வீடு கட்டணுங்கிறது முக்கியமில்லை ஆட்களுக்கு, அந்த வீடு 4 பேர் மதிப்பது போல், வந்து பார்த்தால் வியப்பது போல், எங்கேருந்து புத்தி எங்கே மாறுதுன்னு பார்த்தீங்களா? அதன் மீது அதிக பற்று, அதிகத்தன்மை. இந்த குழந்தை என்பது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் இந்த பையன் நாளைக்கு சப்போஸ் ஒரு ஊதாரியா அல்லது இந்த குழந்தை நாளைக்கு ஒரு அடாவடி பிள்ளையா வளர்ந்துட்டான் அப்படின்னா இந்த சமூகம் என்ன சொல்லும்? எங்கேருந்து எங்கே ஜம்புனுது பார்த்தீங்களா மனம்? அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படிப்பட்ட ஒரு இறுக்கத்தை, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை யார் மீது வேண்டுமானாலும், என் அம்மா அப்பா என்னை கடைசி வரைக்கும் அன்பு செஞ்சுட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம், நல்லது தான். அதற்கடுத்து அவர்களுடைய அன்பு எனக்கு மட்டும்தான், பாருங்களா எங்கே போயிருதுன்னு. என்னை அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னது தவறல்ல, எனக்குத்தான் முதலிடம், என்னைத்தான் அதிகம் அன்பு செய்ய வேண்டும். வயசான காலத்தில் பெற்றோர் நமக்கு முன்னால் ஆண்டவற்றை போகிறதுக்கான வாய்ப்பு வந்தால் இந்த யார் ரொம்ப இறுகி கிடந்தார்களோ அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நான் பழைய பங்கு ஒன்றில் இருந்தேன். அந்த தாய் 85 வயதில் இறந்தார்கள், எல்லாம் பார்த்துட்டாங்க. ஆனால் இறக்கிற பொழுது இந்த அம்மா அந்த தாயின் பக்கத்தில் இல்லை. சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் ஃபாதர், சாகும்போது நான் பக்கத்தில் இருந்திருக்கணுமா இல்லையா? 5 ஆண்டுகள் கழித்தும் கூட அழுகிறார்கள். காரணம் ஒன்றே ஒன்று தான், சாகும்போது நான் பக்கத்தில் இல்லை ஃபாதர், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஃபாதர், நீங்கள் சொல்லுங்கள் ஃபாதர், கொரோனா நேரம் ஃபாதர், இறந்துட்டாங்க ஃபாதர், அந்த கடைசியாக போய் மூஞ்ச பார்க்க போக முடியல, பாஸ் கிடைக்கல. பிரியமானவர்களே, ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். ஒரு தாய் தானா உனக்கு? ஏன் வயதான எல்லோரையும் உன்னால் தாயாய் பார்க்கிற, அவர்கள் மீது இந்த அன்பை செலுத்துகிற அப்படி ஆட்கள் இருக்காங்க, நான் பார்த்துருக்குறேன். என்னம்மா இது பண்ணுறீங்க? இல்லை ஃபாதர், எங்கள் அம்மா சின்ன வயசில் இறந்துட்டாங்க, அம்மாவை நினச்சி வருஷம் கிறிஸ்மஸுக்கு யாராவது பெரிய ஆளுக்கு 3 பேருக்கு சேலை எடுத்து கொடுப்பேன் ஃபாதர், ஒரு நிம்மதி ஃபாதர், அவ்வளோதான் ஃபாதர். அந்த அன்பு எனக்கு இல்லை, அதற்காக நான் அளவில்லை, அதற்காக நான் புலம்பவில்லை, அதற்காக நான் அதையே நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்கவில்லை. அது இல்லையா? அதை நான் செலுத்தினான் இல்லை, அந்த அன்பு அன்பு தானே, உள்ளிருந்து வர அன்பு. இது எங்கள் அம்மாங்கிறதுனால மட்டும் அந்த அன்பு வந்துட்டு சுற்றி இருக்க பெண்கள் மீது, அது அந்த வயது ஆட்கள் மீது எனக்கு அந்த அன்பு பொங்கலன்னா அந்த மனம் தவறு. எனவே தான் அன்னை மரியாள் வெளியில் நிற்கிற பொழுது கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உங்கள் அம்மா வெளியில் நிற்கிறா அப்படின்னு. ஆண்டவர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து அழகான வாக்கு, யார் என்னுடைய தாய்? வெளியில் நிற்கிற அந்த உருவமா? உருவம் அல்ல, உருவங்கள் ஒன்று தான். உருவத்தை தாண்டி விட்டால், உருவத்தை தாண்டி சிந்திக்க தொடங்கிவிட்டால், இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரும் என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன் சகோதரி. அப்போ இந்த குழந்தை தான் என் குழந்தைன்னு இந்த உருவத்தை தாண்டி உங்களுக்குள் ஒரு அன்பு பொங்கி விட்டது என்றால், உருவத்தை கடந்து விட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குழந்தை இல்லை, 1000 குழந்தைகள் உண்டு. இடம், இந்த இடம் தான் பாதுகாப்புன்னு நினைக்கிறதுனால தான் அந்த வீட்டுக்கு சண்டை, அந்த இடத்துக்கு சண்டை. பாதுகாப்பு கடவுள் கொடுக்குறாருன்னு சொல்லியாச்சுன்னா இந்த வீடு, இந்த இடம் நமக்கு பிரச்சனை கிடையாது, இந்த வேலை, இந்த சொத்து நமக்கு பிரச்சனை கிடையாது. அடா, இதை போல 1000 ரொம்ப அழுத்தமான ஒரு பகுதி, ஆழமாக தியானிப்போம்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, தூய அந்தோணியாரின் நவநாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது முடிவில்லா பேரின்பத்தின் திருவருள் சாந்தனமாய் எங்களுக்கு மாறுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க அருள் செய்தீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் எங்களுக்கு வலுவூட்டுகிறீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறீர். ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேர் என்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கடந்த வாரம் 3 நாட்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் அபிஷேக பெருவிழா சிறப்பான முறையிலே நடந்தது. நிறைய உள்ளங்கள் உழைத்தார்கள், ஒத்துழைத்தார்கள், எல்லா விதங்களிலும் உடனிருந்தார்கள். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிக்க நாம் நன்றி கூறி ஜெபித்திருக்கிறோம். சிவகுருநாதபுரம் ஜான்சன் ரீட்டா குடும்பத்தினர் 500 ரூபாயும், கருவந்தா அந்தோணி நிஷா குடும்பத்தினர் 10 கிலோ அரிசியும் இந்த நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், இத்தெய்வீக திருப்பலியை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இதன் பேராற்றலால் எங்கள் வாழ்வு நிரப்பப்படுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.